ஹலோ விவாஸ், நான் தான் உங்கள் நைபர்னிஷா. நம்மளாம் இப்போ வர வர எதுக்கு பேரம் பேசுகிறோம் அண்ட் எங்கே பேரம் பேசுகிறோன்னு தெரியாமலே பேரம் பேசுகிறதுன்னு ஒரு பண்பாடவே நம்ம கொண்டு வந்துட்ருக்கோம். ஒரு சின்ன சின்ன வியாபாரத்தில் நம்ம பேரம் பேசிகிட்டு இருக்கோம். 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் அவங்க எவ்வளோ லாபம் வச்சு விற்க போகிறாங்க? 50 ரூபா 100 ரூபா இவ்வளோ தான் அவங்க லாபம் வச்சு விற்க போகிறாங்க. அதுக்கு அவ்வளோ நம்ம பேரம் பேசிகிட்டு இருக்கோம். கடைசியில் பேரம் பேசிட்டு அதை வாங்காமலே கோச்சிட்டு போயிடும். பட் இதே திங்க் பண்ணுங்கள், இவங்கள்ட்ட தான் உண்மையில் நம்ம பேரம் பேசணுமா? பேரம் பேசணும் எவ்வளோ சூப்பர் மார்க்கெட் பெருசு பெருசாக கட்டி வச்சுருக்காங்க, அங்கேயே நம்மளால் பேரம் பேச முடியலை. ஏன்னா அங்கே நம்மளோட ப்ரெஸ்டேஜ் என்ன ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். நம்ம இப்போ ரீசார்ஜ் பண்ணுறோமே, முதல்லாம் 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் வருஷ கணக்கில் இருக்கும். பட் இங்கே 350க்கு ரீசார்ஜ் பண்ணாலும் ஒரு நாளில் 1.5 GB கூட ஈஸியாக போயிடுது. இங்கெல்லாம் நம்ம பேரம் பேசுகிறதில்ல. நம்ம கரண்ட்டு பில்லை அதிகப்படுத்துகிறாங்க, இங்கே பேரம் பேசுகிறதில்ல. கேஸை 1500 மேலே கேஸ் விற்கிறாங்க, இங்கேயே நம்ம என்ன பேரம் பேசுகிறதில்ல. எப்போவுமே நம்ம எப்படி சொல்கிறது, வலிமை குறைஞ்சவங்க கிட்ட தான் நம்ம வலிமையை காட்டுற மாதிரி அவங்க பாவம் 50ஓ 100ஓ வச்சு லாபம் வச்சு விற்கிறாங்க. இதுவே ரொம்ப கஷ்டம்தான். அவங்கள்ட்ட போய் பேரம் பேசி கடைசியில் அந்த பொருளை நம்ம வாங்குறதே கிடையாது. பட் லட்சக்கணக்கில் நம்மள்ட்ட சுரண்டிட்டு இருக்காங்க. அதை நம்மளுக்கு தெரியாமலே நம்ம சந்தோஷமாக இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ இங்கே நான் பேரம் பேச வேணாம் அப்படி சொல்லலை. பேரம் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம பேரம் பேசுகிற இடம் கரெக்டாக அப்படின்னு சொல்லி ஒரு தடவை யோசிச்சுக்கோங்க. ஓகே, இன்றைக்கான ஹாப்பியான மார்னிங் உங்களுக்கு பிடிச்ச காஃபி டீயோட ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.